நம்ம யூஸ் பண்ற இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஒளிஞ்சு கிடக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான சில ஃபீச்சர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போற ஃபீச்சர் கெஸ்ட் மோட். அதாவது ஒரே டிவைஸை ஒருத்தருக்கு மேல யூஸ் பண்ணும்போது இந்த கெஸ்ட் மோட் ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணமா ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா பசங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு டேப்லெட் இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி யூசர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி மல்டிபிள் யூசர் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அதுல யாரெல்லாம் உங்களுடைய டிவைஸை யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்குலாம் தனித்தனி யூசர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சு அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் அக்கவுண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்ட் கண்ட்ரோல். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலுமே நம்ம மொபைல் போனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொபைல் போனை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், எந்த ஆப்பெல்லாம் அதிகமான டைம் யூஸ் பண்றோம், எத்தனை டைம் அன்லாக் பண்றோம், எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் வருது, இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்து நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றதை வந்து கம்ப்ளீட்டா குறைக்க முடியும். சோ இதெல்லாமே இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்ல வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். இது போக உங்க பசங்களுக்குன்னு தனி மொபைல் போன் இருந்தது அப்படின்னா அந்த மொபைல் போனை நீங்க கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ்ல டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துரும். அதுக்குள்ள போய் நான் சொன்ன எல்லா டீடைலுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை டீடைல்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்க்க போற இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மொபைல் போன்லயுமே மெடிக்கல் இன்ஃபோ அப்படின்னு ஒன்னு இருக்கும். இதுல வந்து நம்மள பத்தின கம்ப்ளீட்டான மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைல் போன்ல செட்டிங்ஸ்ல மெடிக்கல் இன்ஃபோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போய் அதுல உங்களை பத்தி என்ன டீடைல்ஸ் எல்லாம் கேக்குதோ அதை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணி வைங்க. அடுத்து நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி. நமக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்வைப் அப் பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த நோட்டிபிகேஷன் தேவை அப்படின்னா எங்க பாக்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது போக வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜும் நிறைய வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து ஷோ பண்ணிருக்கும். அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டா கூட அந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி மூலமா அந்த மெசேஜஸ் ரீட் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைல் போன்ல செட்டிங்ஸ்ல போய் நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க மொபைல் போன்ல என்ன நோட்டிபிகேஷன் வருதோ அது எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்க நோட்டிபிகேஷனை கிளியர் பண்ணிட்டாலுமே இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்தாலுமே அது நோட்டிபிகேஷன்ல வந்திருந்தது அப்படின்னா அதுவுமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அவங்க டெலீட் பண்ணாலும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். கடைசியா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது. உங்களுடைய மொபைல் போன்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டான அந்த பெர்சன்டேஜ் வந்து ஷோ பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இதுக்குமே உங்களுடைய மொபைல் போன்ல செட்டிங்ஸ்ல பேட்டரி பெர்சன்டேஜ் இல்லனா பேட்டரி இண்டிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன்ல எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா நீங்க பாத்துக்க முடியும். வெறும் சிம்பிளை வச்சு மட்டும் பார்க்காம இந்த நம்பர்ஸ் மூலமா நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.